வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மகேஸ்வரி, வித்யாலட்சுமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். என்ன தம்பிங்களா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். சிங்கிள் ஸ்பெரிக்கல்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சரிங்களா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்றத நான் 100% நம்புறேன். சோ அதை பேஸ் பண்ணி இப்ப அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சப்போஸ் இது எதுனா உங்களுக்கு புரியாம டவுட் எதுனா இருந்தா இன்னைக்கே கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸுக்கு போலாமா தம்பிங்களா? சோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அது என்ன? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, இப்ப நான் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் போறேன். எனக்கு வந்து லாங் சைட், ஷார்ட் சைட் எது வேணா இருக்கலாம். நான் டாக்டர் கிட்ட போனேனே அவங்க என் கண்ணை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு நீங்க போய் ஆப்டிக் ஷாப்ல போய் பாருங்க அப்படின்வாங்க. அவங்க போய் நீ இந்த ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா உங்க பவர் எல்லாம் பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 2 நாள் 3 நாள் கழிச்சு போனா நமக்கு தேவையான லென்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த லென்ஸ் உருவாக்குறதுக்கு தேவையான ஃபார்முலாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட்ல பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. சோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்றது என்னது? லென்ஸ் நம்ம யூஸ் பண்ற அந்த ஷார்ட் சைடோ லாங் சைடோ அதுக்கு தேவையான பவருக்கு தேவையான அந்த மிரர், அந்த ஸ்பெக்ஸுக்கான ஃபார்முலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஆல்ரெடி நம்ம இந்த சாப்டர்ல லாஸ்ட் ஒரு வீடியோல பார்த்திருப்போம் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாம் கொஸ்டின். அதை பேஸ் பண்ணி அது புரிஞ்சாதான் ஆனா இந்த கொஸ்டின் புரியும். அதை பேஸ் பண்ணி இன்னொரு 5 மார்க் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். போலாமா? ஓகே. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? சிங்கிள் ஸ்பெரிக்கல் ஈக்குவேஷன், அதோட ஃபைனல் ஈக்குவேஷனை தான் நம்ம இங்க எடுத்துக்க போறோம். அதோட ஃபைனல் ஈக்குவேஷனை தான் இங்க எடுத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு பின் லென்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பின் லென்ஸ், அது என்ன நம்ம 2 சைடு போடுறீங்க, அன்னைக்கு ஒரு சைடு தானே, அது சிங்கிள் ஸ்பெரிக்கல். இப்ப நான் டபுள் சைடு இருக்கிற ஒரு பின் லென்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட் தான் எப்பவுமே போல். ஒரு சைடு இருந்தா அதோட கார்னர் தான் போல், அது டபுள் சைடு இருந்தா அதோட சென்டர் பாயிண்ட் தான் நம்ம போலா கன்சிடர் பண்ணிப்போம். போல் வழியா போற அந்த ஆக்சிஸ்க்கு பேர் என்னது? பிரின்சிபல் ஆக்சஸ். அந்த ஆக்சிஸ்க்கு பேர் என்னது? பிரின்சிபல் ஆக்சஸ். சோ தின் லென்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த போல் வழியா போற ஆக்சிஸ்க்கு பேரு பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன் என்னன்னா பாரலாக்சியல். என்ன ஆக்சியல் எடுத்துக்க போறோம்? பாரலாக்சியல். பாரலாக்சியல்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு ரீகலெக்ட் கொடுக்குறேன். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேர் தான் பாரலாக்சியல். ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா மார்ஜினல் ஆக்சிஸ். இப்போ நான் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாரலாக்சியல் எடுத்துக்கிறேன். அதுதான் இப்ப என்னோட இன்சிடென்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உனக்கு நல்லா தெரியணும், லென்ஸ் இருக்கு. அது என்ன மாதிரி எடுத்திருக்கேன்? 2 சைடு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு தின் லென்ஸ் எடுத்திருக்கோம். சோ லைட் வந்து நம்ம எங்க இருந்து ஆப்ஜெக்ட வைக்க போறோம்னா லென்ஸ்க்கு வெளியே. எப்பவுமே லென்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பிளேஸ் பண்ணும். அது எப்பவுமே மறக்க கூடாது. நம்ம ஆப்ஜெக்ட் எப்பவுமே எங்க பிளேஸ் பண்ணோம்னா லென்ஸுக்கு லெஃப்ட், மிரருக்கு லெஃப்ட், லெஃப்ட்ல தான் வைக்கணும். சரிங்களா? சோ லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஆப்ஜெக்ட வைக்க போறோம். சரிங்களா? இப்போ பாரலாக்சியலா எடுத்துக்கிட்டோம். பாரலாக்சியல்னா என்னன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. சரியா? இப்போ இந்த நம்ம 2 மீடியம் பத்தி பார்க்க போறோம். எந்த 2 மீடியம்னா, ஒன்னு ஏர் மீடியம், இன்னொன்னு நான் எடுத்துக்கிட்ட லென்ஸ் மீடியம். ஒன்னு ஏர் மீடியம் போது N1 ஏர் மீடியம், இதுவும் N1. சோ இது என்னது? N2. நான் எடுத்துக்கிற அந்த தின் லென்ஸோட மீடியம் என்னது? N2. சரியா? நமக்கு ஒரு நேச்சர் தெரியும் லைட்டை பத்தி. என்ன? லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது கண்டிப்பா பெண்ட் ஆகும் ஆர் டீவியேட் ஆகும். அந்த பினாமினாக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். ஆல்ரெடி இது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது கண்டிப்பா அது பெண்ட் ஆகும் இல்ல டீவியேட் ஆகும். தட் phenomenon is called as refraction. சரியா? இப்போ இந்த லைட் எங்க இருந்து எங்க போகுது, நமக்கு எப்படி இமேஜினேஷன் கிடைக்க போகுது, எப்படின்றத நம்ம இப்ப டயக்ராம்ல பார்க்க போறோம். சரியா? நான் ஆப்ஜெக்டை எப்பவுமே எந்த சைடு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்? லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதாவது ஆப்ஜெக்டுக்கு எந்த சைடு வச்சிருக்க, ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கேன்னா லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கும் போது இது O. ஆப்ஜெக்ட் என்னது? O. ஆப்ஜெக்ட் எப்பவுமே நம்ம என்ன எழுதுவோம்? ஓன்னு எழுதுவோம். சரிங்களா? சோ ஆப்ஜெக்ட ஓன்னு எடுத்துக்கிட்டேன்.
சோ இது வந்து இப்ப இன்சிடென்ட் ஆகுது. எப்படி நான் ரொம்ப என்னோட ரே பாருங்க எப்படி நான் போட்டிருக்கேன், லென்ஸ் அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப பக்கத்துல போட்டிருக்கேன். சோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல போடுறதுனாலே நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், தட் இஸ் கால்ட் as parallaxial. தட் இஸ் கால்ட் as parallaxial. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம இப்படி போடுற லைனுக்கும் இப்படி போடுற லைனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆரோ மார்க் இஸ் இண்டிகேட்டிங் தட் இஸ் த ரே. ஆரோ மார்க் போட்டாதான் அது ரே. வெறும் ஆரோ மார்க்லாவது போட்டா அது கோடு. தட் இஸ் கால்ட் as லைன். சோ நமக்கு லைட்டை பொறுத்த வரைக்கும் ஆரோ மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்க இருந்து வருது, எப்படி போகுது, எல்லாமே எவ்ரிதிங் ஷுட் பி நோட்டட் இன் டைரக்ஷன். சோ ஆரோ மார்க் போடணும். ஆரோ மார்க் போடலன்னா அந்த லைனுக்கு பேர் என்ன ஆயிடும், லைன் ஆயிடும். சோ நம்ம இங்க அனுப்புறது ஒரு ரே, ஒரு லைட் அனுப்புறோம், அதுவும் அதோட ரே நேச்சரை பார்க்க போறோம். சோ ஐ ஷுட் பி இண்டிகேட் இன் ஆரோ மார்க். சரியா, ஆரோ மார்க் நம்ம போட்டுட்டோம். அப்ப லைட் எப்படி போடுது, டுவர்ட்ஸ் லென்ஸ். சரியா, சோ நான் பாரலாக்சியல் ரே அனுப்பியாச்சு. சோ இந்த இடத்துல நான் வந்து இந்த வந்து உங்க புக்ல இருக்காது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க நான் நார்மல் வரைகிறேன். ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல படுதுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்சிடென்ட் ரே எந்த இடத்துல சர்ஃபேஸ்ல டச் ஆகுதோ அந்த பாயிண்ட் நம்ம எங்க என்ன வரைவோம், நார்மல். வெரி குட், நார்மல். சரியா, சோ அப்ப இது நார்மல். அப்ப இங்க நார்மல் இருக்கிறதா நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம். சரியா, நான் அந்த இமேஜினேஷன் லைனா நான் எதுல வரைகிறேன்னா எல்லோ கலர் லைன் வந்து ஒரு இமேஜினேஷன். இங்க நான் வந்து ஒரு நார்மலா வரைகிறேன். சரியா, ஒரு நார்மல் வரைகிறேன். நமக்கு நல்லா தெரியும் எரர் ரே வந்து டென்சர் டு ரேரர் போகும்போது அவே ஃப்ரம் த நார்மல், ரேரர் டு டென்சர்னு போகும்போது டுவர்ட்ஸ் நார்மல். எப்படி போகும், டுவர்ட்ஸ் நார்மல். சரியா, நான் இப்ப எல்லோ கலர் லைன் வரையிறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இங்க ஒரு நார்மல் இருக்கிறதா, அப்பதான் நமக்கு அது வந்து கிட்ட வருதா தள்ளி போதா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அது வரைகிறோம். தட் இஸ் நாட் மேண்டிட்டரி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. ஐ ஹாவ் டு டிரா தட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நார்மல் லைன் நான் வரைஞ்சிட்டேன். நமக்கு என்ன தெரியும், லைட் எங்க இருந்து எங்க போகுது, ரேரர்ல இருந்து டென்சர் போகுது. அது ஏன் ரேரர், கம்பேரிங் மை லென்ஸை கம்பேர் பண்ணும் போது ஆர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் மீடியம் தான். சரியா, நமக்கு நல்லா தெரியும் ரேர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகும்போது லைட் டுவர்ட்ஸ் நார்மல்ல வரும். சோ அப்ப நார்மலுக்கு பக்கத்திலேயே வரும். அதோட அவுட்புட்டை நான் வந்து கிரீன் கலர்ல போடுறேன் பாருங்க. தட் இஸ் டுவர்ட்ஸ். அப்ப இங்க ஒரு இமேஜினேஷன், இங்க ஒரு இமேஜ். ஆனா இங்க இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் பாருங்க, இந்த சர்ஃபேஸ்ல படுற அவுட்புட் எனக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு இன்புட்டா மாறுது. ஏன் மேம் இன்புட் அவுட்புட்னா கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். சரிங்களா, இப்ப ரெட் கலர் ரேவோட அவுட்புட் எனக்கு கிரீன் கலர். ஆமா தானே, இப்ப அந்த கிரீன் கலர் டைரக்டா எனக்கு வெளியே வரல, இன்னொரு சர்ஃபேஸ பட்டுதான் வெளியே வருது. அப்ப அந்த சர்ஃபேஸ்க்கு அவர் தானே இன்புட். அப்ப இன்னொரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆமா, எஸ். சோ இந்த ரே தான் இந்த இடத்துல படுதுன்னா அப்ப அகைன் இங்க ஒரு நார்மல் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப லைட் எங்க இருந்து போகுது, லென்ஸ்ல இருந்து வெளியில வருது. அப்ப டென்சர் டு ரேரர். அப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்னா அவே ஃப்ரம் த நார்மலா கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேரர் டு டென்சர் போது டுவர்ட்ஸ் நார்மல், அது வந்து நமக்கு டென்சர் டு ரேரர் போறதுனால அவே ஃப்ரம் த நார்மல். சரியா, இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரஃபா வரைஞ்சேன். இப்ப உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா இந்த நார்மல் இருக்காது, நீங்க அதனால அங்க வரையணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு டிரா, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். சோ இந்த இடத்துல நல்லா பெண்ட் ஆன மாதிரி நீங்க டயக்ராம காமிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்ட் ஆன மாதிரி நம்ம காமிக்கணும், இல்லனா அந்த இடத்துல நமக்கு டீவியேஷன் இருக்காது. இப்ப பாருங்க, இங்க படுதா, பட்ட உடனே நமக்கு என்ன ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. ரிஃப்ராக்ட் ஆகும் போது நமக்கு என்ன சொல்லிருக்கேன், எந்த கலர்ல போடலாம், கிரீன். சோ ரெட் கலரோட அவுட்புட் எனக்கு கிரீன். சோ இது இங்க வந்து ஹிட் ஆகுது. சரிங்களா, இந்த படுறதோட எனக்கு அவுட்புட் அதை நான் எல்லோ கலர்ல வரைகிறேன். அத நானு எல்லோ கலர்ல வரைகிறேன். இங்க ஒரு அவுட்புட் நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா ரிமெம்பர் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை வேணா நமக்கு வந்து இமேஜஸ் கிடைக்கலாம், ஆனா ஃபைனலா வர்றதை மட்டும்தான் நம்ம வீண் எடுத்துப்போம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்டட். சோ இத வந்து நான் போலுக்கும் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வீணும், இந்த டிஸ்டன்ஸ வி டேஷ்னு எடுத்துக்கிறேன். இது ஐ டேஷ், இது ஐ, இது n1 n2 n1.
முடிஞ்சிருச்சு. சோ இந்த பக்கம் இருக்க சர்ஃபேஸ நான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸா எடுத்துக்கிறேன், இத செகண்ட் சர்ஃபேஸா எடுத்துக்கிறேன். சோ ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் u. இவ்வளவுதான் கண்ணா டயக்ராம். இதுக்கு அழகா 1 மார்க் வந்துரும். சரிங்களா, யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இதுக்கு இத வச்சு இப்ப நம்ம ஒரு டயக்ராம் சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்டோட இன்புட் நமக்கு யாரு, u. அவரோட அவுட்புட் யாரு நமக்கு, v dash, அதாவது இந்த yellow கலர். சரியா, இந்த yellow கலர் தான் நமக்கு அவரோட அவுட்புட். சரியா, கிரீன் கலர் யார் நமக்கு, i. அவர் தான் ஃபைனலா நமக்கு கிடைக்க போறவர். ஓகேவா, சோ இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ். முடிஞ்சிருச்சு. இப்ப டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா, ஓகே. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிங்கிள் ஸ்பெரிக்கல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதலாம். சிங்கிள் ஸ்பெரிக்கல் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், நம்ம பார்த்த ஃபைனல் ஈக்குவேஷன் இப்ப இங்க எழுத போறோம். n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r1. r இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இது எங்க இருந்தும் கிடைக்கல, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டெரைவ் பண்ண சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஃபைனல் ஈக்குவேஷன். புரியுதா, இததான் நம்ம ஃபைனலா பார்த்திருக்கிறோம். சரியா, இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம 2 சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அங்க ஒரே சர்ஃபேஸ் ஈஸியா முடிஞ்சிருச்சு, இங்க 2 சர்ஃபேஸ். ஜஸ்ட் எது இன்புட் எது அவுட்புட்னு தெரிஞ்சா நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது இந்த ஈக்குவேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது n2ன்றது 2வது மீடியம், n1ன்றது முதல் மீடியம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா ரே எப்படி போய் எப்படி வருதுன்றது நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரியா, சோ நம்ம அதுக்கான ஈக்குவேஷன்ஸ பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த டயக்ராம்கான ஈக்குவேஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் surface for first surface equation for first surface. சரி, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு யாரு முதல் சர்ஃபேஸ், n1 தான். யாரு ரெண்டாவது, n2 தான். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருக்க மாடுலேஷன்ல இருக்கு. என்னோட ஆப்ஜெக்ட் எங்கதான் இருக்காரு, n1ல தான் இருக்காரு. என்னோட இமேஜ் என்ன கிடைக்குது, n2ல தான் கிடைக்குது. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா, நான் சொல்றது புரியுதா? அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம இந்த ஈக்குவேஷனை டிரா பண்ணிக்கலாம். சோ இந்த எல்லோ கலர் யாருக்குன்னா, இந்த கிரீன் கலர் ஃபுல்லா வராரு பாத்தீங்களா, இவர் இவரோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட அவுட்புட். சரியா, எல்லோ கலர் வர்றவரு செகண்ட் சர்ஃபேஸோட அவுட்புட். அண்டர்ஸ்டாண்டிங்காக கலர் நான் மாத்திருக்கேன். ஓகேவா, சோ ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கான ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னா இந்த ரெண்டே சைடு தான், n1 n2. சோ நமக்கு இமேஜ் ஆப்ஜெக்ட் யாரு, u. அவருக்கான இமேஜ் யாரு, i dash. அதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கான இமேஜ் யாருன்னா i dash. சரிங்களா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் மாறணும். n2 by v minus n1 by u. இங்க v dash. நல்லா கவனிங்க, n2க்கு நான் n2க்கே போட்டுட்டேன். சரிங்களா, எனக்கு ஆப்ஜெக்ட் யாரு, இவரு u தான். அப்ப ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல நான் யார வச்சிருக்கேன், u. அப்ப ஆப்ஜெக்டும் u வச்சாச்சு. சரிங்களா, இப்ப இந்த ரெட் கலருக்கான அவுட்புட் யாருன்னு பாத்தீங்கன்னா i dash. i dash நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம், v dash. அப்ப இந்த v நம்ம என்னவா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டிருக்கோம்னா v dash ன்னு போட்டிருக்கோம். சரியா, அதே மாதிரி சர்ஃபேஸ் எங்க இருந்து எங்க போகுது, n2 minus n1 by r1. ஏன் நம்ம r1 போடுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r1, செகண்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r2. சரியா, அதனால r1 r2. அங்க நமக்கு ஒரே சர்ஃபேஸ், அதனால நம்ம r போட்டுட்டோம். இங்க 2 சர்ஃபேஸ் இருக்கிறதுனால r1 r2. சரியா, ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ். ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ். செகண்ட் சர்ஃபேஸ் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ செகண்ட் சர்ஃபேஸ்க்கு யாரு, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இன்புட், அதாவது செகண்ட் சர்ஃபேஸ் தான் இந்த இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன். அவுட்புட் எங்க வருது பாருங்க, n1. அப்போ இது n2ன்றது இங்க அவுட்புட் சர்ஃபேஸ்,
n1ன்றது இன்புட். சரியா? செகண்ட் சர்ஃபேஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு n2 தான் இன்சிடென்ட் ரே, n1 வந்துதான் நமக்கு ரிஃப்ராக்டட் ரே கிடைக்க போகுது. ஜஸ்ட் அப்படியே மாத்திக்கிறோம். 1 2 அடுத்து 1 2 அதேதான், சிம்பிள் ஃபார்முலா தான். 1 2 இப்ப இவர் 1 இவர் 2. அப்ப எங்கெல்லாம் இந்த 2 இருக்கோ அந்த இடத்துல இவரை ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த இடத்துல இவரை ரீப்ளேஸ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? அவ்வளவுதான். 1 2 ஃபர்ஸ்ட்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அப்படியே போட்டுட்டோம். செகண்ட் வந்து இவர் தான் இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட், இவரு செகண்ட். சோ எங்கெல்லாம் n2 இருக்கோ அங்க இவரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் n1 இருக்கோ அங்க இவரை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப இவருக்கு யாரு ஆப்ஜெக்ட்? v dash. அப்ப இவருக்கு யாரு ஆப்ஜெக்ட்? v dash. இவருக்கான இமேஜ் யாரு? v. அவ்வளவுதான். இந்த ரெண்டு கன்ஃபியூஷன் மட்டும் ஆகாம பாத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், சிம்பிளிபிகேஷன் அவ்வளவுதான். சரியா? சோ ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ். இப்ப சொல்லுங்க, n2னா யாரு? ரெண்டாவது மீடியம். இங்க நமக்கு யாரு ரெண்டாவது மீடியம்? இவர் தான். அப்ப n2ன்ற இடத்துல நான் யாரை போடணும்? n1. சோ n1 by அடுத்து v. vனா யாரு? இமேஜ். இவருக்கான இமேஜ் யாரு? v தான். சோ v மைனஸ் இங்க n1. இங்க எனக்கு யார் முதல் மீடியம்? செகண்ட் சர்ஃபேஸ பொறுத்த வரைக்கும் n2. சரியா? n2 ரைட். அடுத்து ஆப்ஜெக்ட் n2க்கு யாரு? இப்ப எனக்கு u, இவர்தான் i dash. அப்ப v dash. அவ்வளவுதான். சரியா? இப்போ லைட் எங்க இருந்து எங்க போகுது? n2ல இருந்து n1 போகுது. அப்ப நம்ம முதல்ல யாரை எழுதணும்? ரெண்டாவது மீடியம். நமக்கு இங்க யார் ரெண்டாவது மீடியம்? இவர்தான். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், குழப்பிக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் மீடியம், இவர் செகண்ட் மீடியம், அதனால ப்ராப்ளமே இல்லை நமக்கு. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட், இவரு செகண்ட். 1 2 இருக்கிறத வச்சு கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. நம்ம இன்புட் அவுட்புட்னு புரிஞ்சுக்கணும்னா ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்டுக்கு இவர் இன்புட், இவர் அவுட்புட். செகண்ட் சர்ஃபேஸ்க்கு n2 தான் இன்புட், n1 வந்து இன்புட் அவுட்புட். சோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ எனக்கு n1 by v, அதாவது செகண்ட் மீடியம் யார்? இங்க எனக்கு லைட் இப்ப எங்க இருந்து எங்க போகுதுன்னா இங்க இருந்து இங்க போகுது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஆரோ மார்க் போடுறேன். அப்ப இவர் தான் இப்ப எனக்கு 1, இவரு எனக்கு 2. அப்ப யாரு இப்ப n2ன யாரு நான் போடணும்? n1 தான் ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? n1க்கு யார் அவுட்புட்? i, அதாவது v. சரியா? v போட்டாச்சு. அடுத்து n1 அதாவது ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஒன். இங்க இவர் தானே எனக்கு ஃபர்ஸ்ட், அப்ப n2. இவருக்கு யாரு ஆப்ஜெக்ட்? யூன்றது ஆப்ஜெக்ட் ராக்கண்ணா. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். செகண்ட் சர்ஃபேஸ்க்கு இவரோட அவுட்புட் தான் இவருக்கு இன்புட். சரியா? உனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும், வேற வழி இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரைஸ் மில்க்கு போறோம், ஒரு கோதுமையோ ஒரு அரிசியோ அரைக்க போறோம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அரிசி கொட்டுறேன் இல்லையா, அவர் தான் யூ. அவர் முதல் வாட்டி அரைச்சு வர்றாரு இல்லையா, அவர் தான், அவருக்கான அவுட்புட் v dash. முடிஞ்சிருச்சா? எனக்கு இப்ப நல்லா அரைக்கலப்பா, திருப்பி நான் என்ன பண்ணுவேன்? அதே இடத்துக்கு போய் திருப்பி கொட்டுவேன் இல்லையா. இப்போ v dash தான் எனக்கு u, ஆமா தானே? அடுத்து எனக்கு அவரோட அவுட்புட் தான் இமேஜ். இதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை போடுறதுதான் u, முதல் வாட்டி அரைஞ்சு வர்றது, அதாவது அவரோட அவுட்புட் தான் எனக்கு இப்ப யாரு? v dash. முடிஞ்சிருச்சா? இப்ப அவரை கொண்டு போய் தான் நான் திருப்பி இன்புட்டா திருப்பி நான் மிஷின்ல போட போறேன், ஆமா தானே? அப்ப செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட அவுட்புட் தான் இன்புட். புரியுதா? இதே கான்செப்ட் தான். சரியா? அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த லைட் எங்க போகுது? n1 minus n2 by r2. ஏன் நம்ம இங்க n2 minus n1 வந்தது? n2 யாரு? ரெண்டாவது மீடியம். இங்க எனக்கு ரெண்டாவது மீடியம் யாரு? n1. n1 யாரு? முதல் மீடியம், எனக்கு n2. இத நீ 1 2ன்னு மனப்பாடம் பண்ணாம இது ரெண்டாவது மீடியம், முதல் மீடியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இவர் ஃபர்ஸ்ட் மீடியம், இவர் செகண்ட் மீடியம். செகண்ட் சர்ஃபேஸ்க்கு இவரு ஃபர்ஸ்ட் மீடியம், இவரு செகண்ட் மீடியம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் ஆடிங் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான். நெக்ஸ்ட் ஓகேவா? இது வரைக்கும் யாருக்கும் புரியாம இல்ல இல்லையா? டவுட் எதுவும் இல்ல இல்லையா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஓகே. So equation 2 and 3. Equation 2 and 3. So equation number, this is already I put 1. So this is 2.
this is 3. சோ ரெண்டு ஈக்குவேஷன் இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம் அவ்வளவுதான். எப்படி நம்ம இவ்வளவு பெரிய ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்றோம்னா நத்திங். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆட் பண்ண போறோம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடோட ஆட் பண்ண போறோம். சரிங்க மேம். ரைட் ஹேண்ட் சைடு இங்க n2 மைனஸ் n1 இருக்கு, இங்க எனக்கு n1 மைனஸ் n2 தானே இருக்கு. அப்ப நான் எப்படி மேம் ஆட், என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இதுல இருந்து நான் மைனஸ், அதாவது ஈக்குவேஷன் ஈஸியா நம்ம ஷார்ட் அவுட் பண்றதுக்காக இதுல இருந்து நான் மைனஸை வெளியில எடுத்துறேன். அப்ப என்னோட ஈக்குவேஷன் என்னவா மாறும்? from equation 3 first equation 3 என்னது? n1 by v minus n2 by v dash n1 minus n2 by r1. நான் இப்ப எதுவும் பண்ணல, முன்னாடி இருக்க ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிருக்கேன் அவ்வளவுதான், நான் வேற எதுவும் பண்ணல. இப்பதான் நான் மாத்த போறேன், இதுல இருந்து நான் மைனஸை வெளியில எடுக்க போறேன். சரியா? இப்ப நான் மைனஸை வெளியில எடுக்க போறேன். ஓகேவா? இதே ஈக்குவேஷனை தான் அங்க எழுதிருக்கேன். இதுல இருந்து நம்ம மைனஸை வெளியில எடுத்துட்டோம்னா இவரு பிளஸ், இவரு மைனஸ் ஆயிடுவாரு, இவரு பிளஸ் ஆயிடுவாரு. அப்போ மைனஸ் n1 பிளஸ் n2 by r2 முடிஞ்சிருச்சா? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், பிளஸ் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் எழுதுவோம், மைனஸ் இருக்கிறதா செகண்ட் எழுதுவோம், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் அப்படியே வந்துரும். n1 by v minus n2 by v dash, n2 by v dash. ஓகேவா? n2 by v dash. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ n1 by v minus n2 by v dash is equal to minus n2 minus n1 by r2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இது சேம் ஆயிடுச்சா? ஏன்னா நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கணக்கு இருக்கு, அதுக்காக தான் நம்ம மைனஸை வெளியில எடுத்தோம். சரியா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2வையும் 4ஐயும் ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். போலாமா அடுத்த ஸ்டெப்? ரைட். ஈக்குவேஷன் 2 என்னது? n2 by v minus n1 by u equal plus நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் இங்க எழுதிக்கோங்க உங்களுக்கு. adding equation 2 and 4, equation 2 and 4. சரியா? ஆடிட்டிங் முன்னப்பின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? adding equation 2 and 4. சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அடுத்து ஈக்குவேஷன் 4 ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஈக்குவேஷன் 4 ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? n1 by v minus n2 by v dash. முடிஞ்சிருச்சா? ஈக்குவல். இப்ப ரெண்டு RHS ஒண்ணா எழுத போறோம். சரியா? RHS என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு? n2 minus n1 by r1 plus மைனஸ், ஏன்னா நீங்க மைனஸ் போறோம்னா இந்த மைனஸ் n2 minus n1 by r2. அவ்வளவுதான் கண்ணா இது வரைக்கும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் சிம்பிளிபிகேஷன் தான். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டா மட நம்ம போட்டலாம் இந்த ஈக்குவேஷனை. சரியா? இப்ப இதை எல்லாத்தையும் நான் ஒரே ஈக்குவேஷன் எழுதுறேன்னா நடுவுல பிளஸ் தான், சோ எந்த சேஞ்சஸும் நமக்கு உள்ள வரப்போறது இல்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ், அப்ப மைனஸ் ஆக போகுது. n2 by v dash minus n1 by u plus n1 by v minus n2 by v dash. ஒரே ஈக்குவேஷன் எழுதிட்டேன். equal to n2 minus n1 by r1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட். இப்ப மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸ் n2 minus n1 by r2. அவ்வளவுதான். சரியா? இப்ப நமக்கு சிமிலாரிட்டிஸ்ல இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாமா? எது ரெண்டு கேன்சல் பண்ணலாம்? இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். சரியா? அடுத்து இது ரெண்டுத்தையும் காமனா நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப சிம்பிளிபிகேஷன். சோ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கு? மைனஸ் n1 by u பிளஸ் n1 by v equal to, இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்? n2 minus n1 வெளியில எடுத்துட்டோம்னா 1 by r1 minus 1 by r2. That's it. சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முதல்ல என்ன எழுதுவோம்? பிளஸ் இருக்கிறத எழுதுவோம். அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறும்? n1 by v minus n1 by u
is equal to n2 minus n1 1 by r1 minus 1 by r2. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துல இருந்து காமனா என்ன எடுத்துடலாமா? அவ்வளவுதான். இப்ப காமனா எடுக்கிறத எடுக்க போறோம், அப்புறம் ஈஸியா சிம்பிளிபிகேஷன் முடிய போகுது. இப்ப காமனா எடுக்கிறத வெளியில எடுத்துட்டோம்னா 1 by v minus 1 by u காமனா என்ன இருக்கு? n1 இருக்கு. சரியா? இந்த சைடு என்ன இருக்கு? n2 minus n1 1 by r1 minus 1 by r2. ஓகேவா? இது 1. சரியா கண்ணா? இப்ப இந்த n1 நம்ம இங்க அனுப்புறோம். n1 இங்க அனுப்புனா ப்ராடக்ட்ல இருக்கிற அந்த பக்கம் போனா டினாமினேட்டருக்கு போயிடும். சோ 1 by v minus 1 by u is equal to n2 minus n1 by n1. என்ன கொஞ்சம் நல்லா போடுங்க, h மாதிரி போட்டீங்கன்னா மார்க் போயிடும். சரியா? சோ n2 minus n1 by n1 1 by r1 minus 1 by r2. That's it. இப்ப எதெல்லாம் பண்ணலாமா? இந்த n1 நம்ம பிரிச்சு எழுத போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? 1 by v minus 1 by u is equal to n2 minus n1 minus n1 by n1 1 by r1 minus 1 by r2. ஓகேவா? n1 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரியா? என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். That's it. ஓகேவா? அப்ப நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 1 by v minus 1 by u is equal to n2 minus n1 by minus 1 1 by r1 minus 1 by r2. That's it. இத ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கிறேன். இப்ப ஒரே ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி இமேஜ் ஃபார்மேஷன்ல படிச்சிருப்போம். parallel axis வழியா போனா நமக்கு அவுட்புட், அதாவது இமேஜ் எங்க கிடைக்கும்? ஃபோக்கஸ் வழியா கிடைக்கும். அதே ரைட் ஃபோக்கஸ் வழியா உள்ள போனா நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்? parallel axisக்கு parallel கிடைக்கும். அந்த மாதிரி நான் ஆப்ஜெக்ட ஒரு இன்ஃபினிட்டி தூரத்துல வைக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு இமேஜ் எங்க கிடைக்கும்னா ஃபோக்கஸ்ல கிடைக்கும். இது எப்பவுமே கான்ஸ்டன்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ஒரு மரத்தை ரொம்ப தூரம், எனக்கு தூரமா இருக்கு, அதனால நான் இன்ஃபினிட்டின்னு சொல்றேன். அதை நான் ஃபோக்கஸ் பண்ணனா என்னோட ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் எனக்கு இமேஜ் கிடைக்கும். சரியா? அப்ப ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருந்தா இமேஜ் நமக்கு எப்பவுமே எங்க கிடைக்கும்? ஃபோக்கஸ்ல தான் கிடைக்கும். அப்போ ஒரு கண்டிஷன் நான் அப்ளை பண்றேன். என்னோட ஆப்ஜெக்ட நான் இன்ஃபினிட்டில வச்சேன்னா என்னோட இமேஜ் எனக்கு எங்க கிடைக்கும்? ஃபோக்கஸ்ல கிடைக்கும். சோ இந்த வேல்யூஸ் நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா, சப்ஸ்டிட்யூட் these values in equation எதுல போடலாம்? 5ல போட்டா முடிஞ்சு போச்சு வேலை. in 5 equation in 5 equation 5ல v க்கு பதிலா f u க்கு பதிலா infinity வைக்க போறோம். அவ்வளவுதான். சோ v க்கு பதிலா நான் என்ன போட போறேன்? f. u க்கு பதிலா நான் என்ன போட போறேன்? infinity. சரி, ரிமைனிங் அப்படியே தான் வரப்போகுது. n2 minus n1 minus 1 1 by r1 minus 1 by r2. அவ்வளவுதான். சரியா? நமக்கு தெரியும் 1 by infinity வேல்யூ என்ன? 0. சோ இந்த ஸ்டெப்ல இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப 1 by f minus 0 n2 by n1 minus 1 1 by r1 minus 1 by r2. சரியா? ஓகே. இப்ப இந்த 0 மைனஸ்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by f n2 minus n1 minus 1 1 by r1 minus 1 by r2. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேரிங், இந்த ஈக்குவேஷன் நம்பர் நான் 6ன்னு போடுறேன். இது என்னன்னு போடுறேன்? 6ன்னு போடுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 6. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 6. இதே ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு போட்டோம்னா கம்பேரிங் ஈக்குவேஷன் 5 and 6. கம்பேரிங் ஈக்குவேஷன் 5 and 6.
ஏன் மேம் கம்பேர் பண்றீங்க? நல்லா கவனிங்க. இதோட ஆர்ஹெச்எஸும் அதோட ஆர்ஹெச்எஸும் சேம். ஆமா தானே? நமக்கு மேக்ஸ்ல தெரியும் LHS ஈக்குவல் டு RHS. இந்த ஈக்குவேஷனோட LHS ஈக்குவல் RHS ஈக்குவல்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதை ஈக்குவல் பண்ணுவோம்? RHS ஈக்குவல் பண்ணுவோம். சரியா? இப்ப RHS ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் சேம். அப்ப LHS நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். நமக்கு ஃபார்முலா ஆன்சர் வந்துச்சு. LHS இது ஈக்குவல்னா RHS அது அந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ஈக்குவல்னா நமக்கு LHS ஈக்குவல். நல்லா பாருங்க. ஈக்குவேஷன் 5 ஓட RHS-உம் ஈக்குவேஷன் 6 ஓட RHS-உம் ஈக்குவல். RHS ஈக்குவல்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தெரியும்? LHS-உம் ஈக்குவல். அப்படி இல்லையா? கம்பேரிங் பண்ணோம்னா இது ரெண்டும் ஈக்குவல்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்க போகுது. தட்ஸ் இட். So left hand side of this 5 equation what? 1 by V minus 1 by U. LHS of equation 6 என்னது? 1 by F. So this is called as Lensmaker equation or the Lensmaker formula or Lens equation சொல்லலாம். சரியா? So with help of this equation only they have to making of lenses, different power of lenses. ஓகேவா? இதுல என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு எதனா ஸ்டெப்ஸ் புரியலனாலோ கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி.